ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு 2 சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். இந்த மிளகாய் தூள் இருந்தால் போதும் பாருங்கள், நம்ம எல்லா நான்வெஜ் ஆகட்டும் வெஜிடேரியன் ஆகட்டும் சூப்பராக எல்லா குழம்புக்குமே பண்ணலாம். மல்லி பார்த்திங்கன்னா 1 கேஜி, அதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கேஜிக்கு மிளகாய் வத்தல் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஓவனில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 50 கிராம் கடலைப்பருப்பு, அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாம்பார் பருப்பு இருக்குது பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. 100 கிராமுக்கு எடுத்து நல்லா கருகாத மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. 200 கிராம்ஸுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் அதை வறுத்து அதையும் இதை மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே ஆறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோம்பு 50 கிராம், இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும். எதையுமே கருக்கிடக்கூடாது. அதே மாதிரி 200 கிராம் பார்த்திங்கன்னா ஜீரகம் வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி தான், அது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 50 கிராம் நல்லா அப்படி பட்டு பட்டுன்னு வெடிக்கணும். அந்த மாதிரி வர்றப்ப அதையும் வறுத்து எடுத்து இதே மாதிரி இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அதை போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆறணும். கசகசா 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்து அதில் அதே பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. எல்லாமே ஆறணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் எடுத்து இதெல்லாம் தண்ணியில் அலாசி காய வச்சது தான். இதையும் நல்லா மொறுமொறுன்னு வறுக்கணும். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுலேயுமே போட்டு நம்ம வறுக்கக்கூடாது. அதே மாதிரி கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடி பொடியாக ஆகிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல், அதுக்கப்புறமா அந்த கறி லீவ்ஸு, அதுக்கப்புறமா நான் மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வறுத்து எடுத்து ஆற வச்சு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் மெஷினில் அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான மிளகாத்தூள் ரெடி ஆகிடும். நானும் அம்மாவும் தான் ஆட்டோவில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா தான் எல்லா டப்பாக்களையும் நம்ம போட்டு வைக்கணும். 2 வருஷத்துக்கு என்கிட்ட இந்த மிளகாய் தூள் அப்படியே இருந்தது. எந்த ஒரு பூச்சி பிடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது மட்டன் குழம்புக்கு தான், இந்த கிரேவிக்கு தான் நான் இந்த புது மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ யம்மியாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. இது மட்டன் குழம்புக்கு மட்டும் இல்லை, எல்லா கார குழம்பு எல்லா வெஜிடேரியன் குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அம்மா அரைச்சி தர இந்த மிளகாத்தூள் தான் நான் எப்போயுமே எல்லா குழம்புக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 1 கேஜி பவுடர் எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கும் என் தங்கச்சிக்குமே நான் இதை எடுத்து வச்சுருவேன். அவளுமே இது தான் அம்மா செய்கிறது தான் யூஸ் பண்ணுவான். இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன டப்பாவில் நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம எடுக்காமல் இருப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் தனியாக மிளகாய் தூள், அப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எல்லாமே தனித்தனியாக நான் அரைச்சும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் 1 கேஜி வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா குக்கரில் ஒட்டு மொத்தமாக நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு 1/4 கேஜிக்கு மட்டும் நான் மட்டன் எடுத்திருந்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா கரம் மசாலா, நம்ம ஹோல் கரம் மசாலா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஆனியன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கேஜி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன்.
கூடவே மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நீங்க வதக்குனீங்க அப்படின்னா, ஆனியன் சீக்கிரமா வதங்கிடும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுங்க. சுருள வதக்கணும். 2 கிளாஸ் தான் ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா, மல்லி தழையும், அப்புறமா புதினா தழையும் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ரொம்ப ஸ்பைசியா, ரொம்ப அரோமாவா இல்லாம லிமிட்டா இருக்கும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா, 1 கப் எடுத்துட்டு, அதில வந்து குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அது போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 1/4 கேஜி அளவுக்கு தான் மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டன் பீசஸ் நம்ம வேக வச்சது தான், குழம்புக்காக வேக வச்சது தான். ஈஸியா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, உப்பு, காரம் எல்லாமே புடிச்சிருக்கும். அதனால செம டேஸ்டியா இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க. இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்ச ஜீரா ரைஸ நீங்க இதில சேர்த்திக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, தண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னா, 1 கப் அளவுக்கு நம்ம வந்து அந்த சூப் இருக்கு பாருங்க, மட்டன் சூப்பு அத ஊத்தியாச்சு. அப்புறமா 3 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி ஊத்திட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பால் 1 கப்பு, மொத்தம் 4 கப் அளவுக்கு ஊத்தியாச்சு. 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற பதத்தில ஊத்தியாச்சு. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவ. லாஸ்ட்டா ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பட்டர் துண்டு போட்டுட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம பிரியாணி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சண்டே பார்த்தீங்கன்னா, என்னோடது இப்படி தான் ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு கூட சொன்னா, இவ்ளோ சீக்கிரமா ஆயிடுச்சா மம்மி?" அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட ஸ்டைல். நான் எப்பயுமே மட்டன் பிரியாணி பண்ணனா, இந்த மாரி தான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியா தம் பிரியாணி எல்லாம் பண்றப்ப ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வந்து இந்த மாரி ஒட்டுமொத்தமா வேக வச்சுட்டு, குழம்புக்கு தனியா எடுத்துருவேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்துட்டோம்னா, அதிலேயே உப்பு, காரம் எல்லாமே நல்லா புடிச்சிருக்கும். இப்ப பீசஸ் வந்து நெறைய பேருக்கு பிரியாணியில போட்டா புடிக்காது. எங்க வீட்ல அத மாரி தான். பிரியாணியில போட்டா வந்து அந்த பீசஸ்ல வந்து அந்த உப்பு, காரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு கம்மியா தான் நான் வந்து பீசஸ் போட்டுட்டு, மீதி எல்லாமே குழம்புக்கு எடுத்துட்டேன். ரசம் கூட செஞ்சுட்ருக்காங்க. அம்மா தான் ரசம் செஞ்சாங்க. அம்மா செய்ற ரசம் ரொம்ப யம்மியா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். கையோட கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளீன் ஆயிடுச்சு. எனக்கு 11:30 அந்த மாரி அப்படிங்கிறப்பவே எனக்கு வந்து குக்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா ஒரு 1:00 அந்த மாரி தான் நாங்க லஞ்சே வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். மட்டன் வேகிற டைம் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். மத்தபடி செய்றப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி கண்டிப்பா இதே மாரி இந்த மட்டன் பிரியாணி நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். சிம்பிளா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய சாப்பிடுற மாரி நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. அ இந்த மாரி தான் என்னோட சண்டே பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு ரைத்தா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவியோட சூப்பரான லஞ்ச் வந்து நாங்க வந்து மூவி பார்த்துட்டேவும், நானும் என் ஹஸ்பண்ட், அம்மா, என் பொண்ணு, பப்பி எல்லாருமே உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாரி தான் என்னோட சண்டே போச்சு. இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.